தற்பொழுது வருவது கருத்து கணிப்பு அல்ல, மக்களை திசை திருப்ப கருத்து திணிப்பை செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் குளத்துப்பாளையம் பகுதியில் கிணத்துக்கடவு மற்றும் தொண்டாமுத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 1200க்கும் மேற்பட்ட அதிமுக தொழில்நுட்ப பிரிவு கழக தோழர்களுக்கான ஆலோசனைக் கூட்டம் முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி சிறப்புரையாற்றினார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் சே. தாமோதரன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் எட்டிமடை சண்முகம், கழக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில செயலாளர் வி.வி.ஆர். ராஜ்சத்தியன், தெற்கு மாவட்ட செயலாளர் சசிகுமார் உட்பட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி, திமுக, பாஜக ஐடி விங் பொய் பரப்புரை செய்வதாக குற்றம் சாட்டினார். பரப்புரை பொய் பரப்புரை பண்ணான்னு பதில் உங்கள்கிட்டயே இருக்குது. ஐடி விங் திமுகவும் பிஜேபி பண்றான்னு சொல்லிட்டீங்க. அதுக்கு நானே பதில் சொல்ல வேண்டியதில்லை. எங்களுடைய அண்ணா திமுக பொறுத்தளவுக்கு மற்ற ஐடிவிங்க எல்லாம் ஒருத்தர் 20 பேர் இருக்கிற மாதிரி காமிப்பாங்க. எங்க ஐடிவிங்க இருக்கிறவங்க தான் அதிக உறுப்பினர் இருக்காங்க. சரியான முறையில் போடுவாங்க, சரியான பதிவுகளை போடுவாங்க, ஆபாசமாக போட மாட்டாங்க, பொய்யான தகவல் பரப்ப மாட்டாங்க. இன்னைக்கு இருக்கிற மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு சொன்னவங்க எல்லாம் பொய்யான தகவல் தான் பரப்பி. அதிமுக மற்றும் தேமுதிக குழுக்கள் பேசி நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி தெரிவித்தார். பொதுச்செயலாளர் உத்தரவுப்படி எடப்பாடி உத்தரவுப்படி போய் பார்த்தோம். ஏற்கனவே அதிமுக குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தில் அவங்களுடைய பொதுச்செயலாளர் குழு அமைக்க போறாங்க. 2 குழுக்களும் சேர்ந்து பேசுவாங்க. அதுக்கப்புறம் முடிவு செய்யப்படும். எந்த கட்சியும் எல்லாம் கூட்டணியும் முடியல. எல்லா கட்சியும் இன்னைக்கு திமுக காங்கிரஸ் முடிச்சிருச்சா? எல்லா கட்சியும் பேசிட்டு தேர்தல் தேதியை அறிவிக்கல. அந்த தற்பொழுது வருவது கருத்து கணிப்பு அல்ல, மக்களை திசை திருப்ப கருத்து திணிப்பை செய்து வருவதாக முன்னாள் அமைச்சர் எஸ்.பி. வேலுமணி விமர்சித்தார். கருத்து கணிப்பை பொறுத்தளவுக்கு இருக்கிற தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம் அதிமுக எடப்பாடி தலைமை இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகளிக்க பொதுமக்கள் தயாரா இருக்காங்க. இந்த கருத்து கணிப்பு போடுறதெல்லாம் சரியானதில்லை, கருத்து திணிப்பா இருக்குது. ஆகவே தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அதிமுக பெரிய கட்சி. பொதுமக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில திமுக ஆட்சி பற்றி உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு எந்த திட்டமே தெரியல. தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றல. எடப்பாடியார் சிறப்பான ஆட்சி தந்தார். எடப்பாடியாருக்கு இன்னைக்கு அதிமுகவுக்கு வாக்களிக்க மக்கள் தயாரா இருக்காங்க.